வணக்கம். நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்றீங்களா? இல்லனா உங்க சரக்குகளை அனுப்ப டிரான்ஸ்போர்ட் சேவைய பயன்படுத்துறீங்களா? அப்போ ஜிஎஸ்டில ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? அதாவது அந்த ஜிஎஸ்டி வரிய யார் கட்டுறது? டிரான்ஸ்போர்ட்டரா அல்லது சர்வீஸ் வாங்குனவரா? வாங்க இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப எளிமையா தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேள்விதான் இல்லையா? பல டிரான்ஸ்போர்ட்டர்களுக்கும் சரி, அவங்க வாடிக்கையாளர்களுக்கும் சரி, பெரிய தலைவலியே இதுதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற விதிகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா 2 பேருக்குமே ரொம்ப நல்லது. சரி, இந்த ஜிஎஸ்டி கதையோட முக்கியமான ஹீரோ யாருன்னு பார்த்தா அது ஜிடிஏ தான். அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. முதல்ல அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் கன்சைன்மென்ட் நோட். பாருங்க, இந்த ஒரு டாக்குமெண்ட்டை யார் கொடுக்கறாங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி சட்டப்படி ஜிடிஏவா கருதப்படுவாங்க. இந்த ஒரு பேப்பர் தான் ஒரு சாதாரண டிரான்ஸ்போர்ட்டருக்கும் ஜிடிஏக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இதுதான் நாம அடுத்து பார்க்க போற எல்லா வரி விதிகளுக்கும் அடிப்படை. ஓகே, ஒருத்தர் ஜிஎஸ்டின்னு நாம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு முன்னாடி 2 பாதை இருக்கு. அது என்னென்ன வழிகள்னு இப்ப விரிவா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 1, சர்வீஸ் வாங்கின வாடிக்கையாளர் நேரடியா அரசாங்கத்துக்கு வரிய கட்டுறது. இன்னொன்னு, டிரான்ஸ்போர்ட்டரே தன்னோட பில்லிலேயே ஜிஎஸ்டி போட்டு வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு கட்டுறது. இதுதான் இந்த 2 வழி. முதல்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது ஆர்சிஎம் பத்தி பார்ப்போம். இதுதான் டிஃபால்ட் ஆப்ஷன். அப்படின்னா நீங்க எதையுமே தேர்ந்தெடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த முறை தான் உங்களுக்கு பொருந்தும். இந்த ஆர்சிஎம் முறையில ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு தெரியுவா? ரொம்ப சிம்பிள். நேரடியா 5%. இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த 5% வரிய டிரான்ஸ்போர்ட்டர் கட்ட மாட்டாரு. யார் அவங்க கிட்ட இந்த சர்வீஸ் வாங்குறாங்களோ அந்த வாடிக்கையாளர் தான் நேரடியா அரசுக்கு கட்டணும். அதாவது ஜிடிஏ கொடுக்கிற பில்லுல ஜிஎஸ்டி வராது. வாடிக்கையாளர் வரிய கட்டிட்டு அப்புறம் அந்த வரிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசியா கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இது ஒரு வழி. இப்போ 2வது ஆப்ஷனுக்கு வருவோம். இதுல ஜிடிஏவே நானே ஜிஎஸ்டியை வசூல் பண்ணி கட்டிடுறேன்னு சொல்லலாம். அதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், அதாவது எஃப்சிஎம். இந்த ஃபார்வர்ட் சார்ஜில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இங்க ஜிடிஏக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று 5% வரி கட்டலாம், இல்லைன்னா 18% கட்டலாம். இந்த சாய்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அவங்க ஐடிசி, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்து தான். பாருங்க, 5% ஆப்ஷனை எடுத்தா ஜிடிஏ அவங்களுடைய செலவுகளுக்கு, அதாவது டீசல், டயரு, வண்டி ரிப்பேர்னு எதுக்கும் கட்டின ஜிஎஸ்டியை திரும்ப வாங்க முடியாது. ஆனா அவங்க 18% ஆப்ஷனை எடுத்தாங்கன்னா அந்த எல்லா செலவுகளுக்கும் கட்டின ஜிஎஸ்டியை ஐடிசியா முழுசா கிளைம் பண்ணிக்கலாம். கேட்க 18% ஜாஸ்தியா தெரிஞ்சாலும் ஐடிசி கிளைம் பண்றதால அவங்க கையிலேருந்து போற மொத்த வரி குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு சின்ன அப்டேட். முன்னாடி இந்த ஐடிசி ஆப்ஷனோட வரி விகிதம் 12% இருந்துச்சு. இப்போ அதை 18% மாத்திருக்காங்க. அதனால உங்க கணக்குகளை இதுக்கேத்த மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இப்படி விதிகள் மாறும்போதும் சரி, நம்ம பிசினஸ்க்கு எது லாபகரமானதுன்னு முடிவு பண்றதுக்கும் சரி, ஒரு நிபுணரோட ஆலோசனை ரொம்பவே கை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா கண்டிப்பா நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை கூப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு தெளிவா வழிகாட்டுவாங்க. சரி, இப்போ நாம பார்த்த இந்த 2 முறையும், அதாவது ஆர்சிஎம், எஃப்சிஎம் இரண்டையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் வித்தியாசம் இன்னும் பளிச்சுன்னு புரியும். இந்த டேபிள பாருங்க, எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. வரியை யார் கட்டுறாங்க, பில் எப்படி இருக்கும், ரொம்ப முக்கியமா ஜிடிஐக்கு ஐடிசி கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் 2க்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இதை வச்சு உங்க பிசினஸ்க்கு எது சரிப்பட்டு வரும்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ எல்லாத்துக்கும் மேல முக்கியமான கேள்வி, சரி இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? உங்க பிசினஸுக்கு எது பெஸ்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டர், பெருசா கணக்கு வழக்கெல்லாம் வேணாம், சிம்பிளா இருக்கணும்னு நினைச்சா ஆர்சிஎம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா நீங்க ஒரு பெரிய நிறுவனமா இருந்து டீசல் மெயின்டெனன்ஸ்னு உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமா இருந்தா 18% எஃப்சிஎம் எடுத்து ஐடிசி கிளைம் பண்றதா உங்களுக்கு லாபகரமா இருக்கும். நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா செஞ்சாகணும். அதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ் முறையை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதை ஒவ்வொரு வருஷமும் அந்த நிதி ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடினே ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அனெக்சர் வி அப்படிங்கிற ஃபார்ம்ல அதிகாரப்பூர்வமா சொல்லியாகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்தா பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ஃபைலிங் வேலைகள்ல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நாங்க இருக்கோம். நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் இந்த எல்லா வேலைகளையும் உங்களுக்காக பார்த்துப்பாங்க. அதனால ஜிஎஸ்டிங்கிறது வெறும் வரி கட்டுற விஷயம் மட்டும் இல்ல, அது உங்க பிசினஸோட லாபத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. உங்க பிசினஸுக்கான சரியான ஸ்ட்ராட்டஜியை வகுக்க நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அப்போ கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இப்ப நீங்க ஃபாலோ பண்ற ஜிஎஸ்டி முறை உண்மையிலேயே உங்க லாபத்தை அதிகப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான முடிவு உங்க பணத்தை மிச்சப்படுத்தும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
நன்றி.